சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று சட்டம் இயற்றி விட்டார் அண்ணா. அதற்கு அடுத்து அவருக்கு என்ன லட்சியம்? மாநில சுயாட்சி என்கிற கொள்கை சுடரை உயர்த்தி பிடிக்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அதற்கு தன்னை தத்தம் செய்து கொண்டு சட்டப்பேரவையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டார் சார். வேற எந்த முதலமைச்சருக்கும் அத்தகைய துணிச்சல் இல்லை. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு இருக்கிற எந்த முதலமைச்சருக்கும் அத்தகைய துணிச்சல் வரல. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வந்துச்சு சார். அண்ணாவினுடைய கொள்கையை தானே சார் உயர்த்தி பிடிக்கிறோம். அண்ணாவினுடைய கொள்கையை தானே சார் உயர்த்தி பிடிக்கிறோம். நீங்க அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்துறீங்கல்ல, அண்ணாவினுடைய முகத்தை உங்களுடைய கொடியில் வைத்திருக்கிறீங்கல்ல. நீங்க வைத்திருக்கிறது அண்ணாவின் முகமா அமித்ஷாவின் முகமா? இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுங்க. நீங்க யாருடைய முகத்தை நீங்க வச்சிருக்கீங்க? அப்ப அண்ணாவினுடைய மாநில சுயாட்சிக்கு நீங்கள் அரண் அமைத்திருக்க வேண்டாமா? சட்டப்பேரவையில் அண்ணாவினுடைய மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக நீங்கள் பேசி இருக்க வேண்டாமா? உங்களுடைய குரல் யாருக்கு ஆதரவாக ஒலித்தது? நீங்கள் கூட்டணி வைத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற குழு தலைவர், இன்றைக்கு புதிதாக தலைமையேற்றிருக்கிற அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, மாநில சுயாட்சி பேசுவது என்பது பிரிவினைவாதத்தை தூண்டும்னு சொல்றாரு. அந்த கொள்கைக்கு நீங்க உடன்படுறீங்களா? நீங்க வெளிநடப்பு செய்துட்டு போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அப்ப அதிமுக யார் பெயரால் இயங்குகிறதோ அந்த தலைவரினுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக இயங்க வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைக்கு கொண்டு வந்த அந்த இயக்கத்தை நிறுத்தி இருக்கீங்களே, இதற்கு யார் பொறுப்பேற்பது?